ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் லால்பேட்டை எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பர். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால், இந்த சைடில் வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இது ஆல்ரெடி நம்ம வந்து இதை பழைய பைப் லைனு வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்துச்சு, ஓல்டு மாடல், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக டைல்ஸ்லாம் உடச்சி எடுத்துகிட்டு நம்ம புது லைன் பைப் லைன்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து பிளாக் கலரு வெஸ்டர்ன் டாய்லெட் லைக் பண்ணனால அவங்களே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் பிரித்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பைப்பும் கனெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக லீக்கேஜ்லாம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம ஷவர் ஃபிட்டிங்கு ஹீட்ருக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதில் வந்து எல்லாமே லைன் கொடுத்து வச்சுட்டோம். அடுத்தது இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டு மாட்டுறதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைப்பும் என்னோடய மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் ஃப்ளோர்லேருந்து நம்ம ஒரு வெஸ்டர்ன் பீங்கானுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வரும். சில இது ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதில் வந்து 1 இன்ச்சு 1/2 இன்ச்சுன்னு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதை நம்ம வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து அந்த இதில் ஃபிக்ஸ் ஆகிற மாரி நம்ம வந்து தூக்கி அதை வச்சுட்டு நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக எப்படி நம்ம லெவலில் எல்லாமே பார்த்துட்டு மார்க் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தோம், நம்ம ஒயிட் சிமெண்ட் வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறமா எடுத்துப்பீங்க ஃபிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை ஒயிட் சிமெண்ட் தான் வந்து நம்ம ஜேகே ஒயிட்டில் வந்து ஒயிட் சிமெண்ட் தான் நம்ம வந்து ஃபுல்லாக கீழே அப்ளை பண்ணுறோம். அதுதான் நல்லா க்ரிப்பாகவும் டைல்ஸு பீங்கானும் ஒட்டிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனிலே வர்றத அந்த எம்சீல் கவரு அதையும் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணால் லீக்கேஜ் ஏதாவது ப்ராப்ளம் வராமல் இருக்கும். சில பேர் அப்படியே இதுனா எடுத்து போட்டுட்டு பைப்பை டைரெக்டாக வச்சிடறாங்க. அது போக போக வந்து அது ப்ராப்ளம் ஆக்கி விட்ரும். ஏன்னா சரியாக கொஞ்சம் ஏர் கொஞ்சம் வெளியே ரிலீஸ் ஆகினாலும் பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து அழகாக ஒயிட் சிமெண்ட்டுக்கு மேலே அழகாக 2 பேர் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு மேலே ஒரு க்ரிப் கொடுங்க. அப்போ தான் வந்து வெளியில் உள்ள தேவையில்லாத அந்த எம்சிலும் கவராகவும் உள்ளார பேக் ஆகிடும். அப்புறம் ஒயிட் சிமெண்ட்டும் நல்லா பேக் ஆகி நம்ம க்ரிப் கொடுத்துரும். அதுக்கப்புறம் சில ஆட்டி பார்த்து எங்கேயாச்சும் லைட்டாக ஆட்டுற மாதிரி இருந்தால் கூட டைல்ஸ் வாட்டர் சரியில்லைனாலும் சில பீங்கான்கள் ஒரே லெவலில் இருக்காது. அதனால் வந்து வச்சு ஆட்டி பார்த்துட்டு ஆட்டமே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு தக்கல் ஒரு வாசர் போட்டு கீழே க்ரிப் பண்ணிவிடுங்க. க்ரிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் வச்சுட்டா நல்லா க்ரிப் ஆகி ஃபிட்டாக உட்காந்துக்கும். இதுபோல் நிறைய சைட்டுகளை நம்ம வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய வேலை சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோவோட நம்ம வந்து 2000 சப்ஸ்கிரைபர் தாண்டியாச்சு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்மளுக்கு மோட்டிவாக இருக்கும். இன்னும் நுணுக்கங்கள்லாம் நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.